வணக்கம், சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். நான் பாபாவுடைய கோயிலுக்கு அடிக்கடி வர்றது உண்டு. எப்போதுமே அந்த கோயிலுக்கு வந்தோடனே என் மன ஒரு திருப்தியாக இருக்குது. எப்போதுமே நான் பல முறை நான் திருச்சிக்கு போயிட்டு வருவேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்தோடனே அதே கோயில் இருக்கிற மாதிரி எனக்கு நினைப்பு வரும். ஏன்னா சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா திருச்சி மாதிரியே இருக்குது இந்த கோயில். நல்ல கூட்டம் வருது எப்போதுமே. ஒரு 6 வருஷம் முடிஞ்சு போய் இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்து 7வது வருஷம் ஆரம்பம். இன்னிலேருந்து மக்களை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருக்கும் பார்த்தோன்னே இங்கே அன்னதானமும் நல்லா நடக்குது. எப்போதுமே கொடுக்குறாங்க. சாயங்காலம் ஆனால் பிரசாதம் உண்டு. ரொம்ப செழிப்பான கோவில் ஆயிடுச்சு. இது மூலவருக்கு வந்து பாலாபிஷேகம் பக்தர்களோட கையாலே மூலவருக்கு பாலாபிஷேகம் அதை எப்படி பாருங்க. காத்தால பாலாபிஷேகம் நடந்தது. நல்ல கூட்டம் வந்தது. காத்தால ஜனங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாபா கோயில் சிறியில் போயிட்டு அங்கே போய் பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு திருப்தி ஏற்பட்டு போச்சு எல்லாரும் ஜனங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கும் அதில் பங்கேற்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் நான் சேவமாக இருக்கணும்னு நான் என்னுடைய விருப்பம். கடவுளோட ஆசிரியர் எல்லோரும் கிடைக்கணும். பாபாவோட அருள் எல்லாருக்கும் வரணும். எல்லோரும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும். எல்லா விதமான பிரச்சனைலாம் அவங்க தீர்ந்து நல்லா சுபிட்சமாக வாழணுன்றது நான் பாபா சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வேண்டிக்கிறேன். நன்றி. பெங்களூரில் இருக்கிற இந்த சீரடி சாய்பாபா கோவிலுடைய அதாவது குரு தியான கூடத்துடைய இன்னைக்கு 7ஆம் ஆண்டு தொடக்க விழா. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா பக்தர்களுடைய கரங்களாலேயே பாலாபிஷேகம் செய்திருக்காங்க நிர்வாகம். இது எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நான் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த கோயில் முன்னால் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்த்துட்டுருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு கோவில். அது நிலச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில். அது பாபா கோயிலுக்கு நாங்கள் தவறாமல் வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே நுனி பூஜையும் ரொம்ப விசேஷம். திருஷ்டி கழியறதுக்கு நுனி பூஜைலாம் ரொம்ப விசேஷம். இன்றைக்கி வந்து 7வது ஆண்டு விழா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பக்தர்கள் கையாலேயே அபிஷேகம்னு சொல்லி எங்களுக்கு சொன்னால் இப்போ தான் அபிஷேகம் முடிச்சுட்டு வரோம். ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாருக்கும் பாபாவுடைய பரிபூர்ண ஆசிகள் கிடைக்க பிரார்த்திச்சுக்கிறேன். இன்னொரு பெரிய மிராக்கிள் என்னென்னா, நான் இன்றைக்கி எப்பயுமே அபிஷேகம் பண்ணுவேன். எல்லா சுவாமியும் அபிஷேகம் பண்ணும்போது பாபாவோட சிலை தனியாக இருக்கும். மறந்து போயிட்டு வந்துட்டேன். ஆனால் பாபா கோயிலுக்கு வந்தப்புறம் பார்த்தா இப்போது என்னோட கையாலேயே பெரிய பாபாக்கு இப்போ அபிஷேகம் நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் கைவிடவே மாட்டார். மூலவருக்கே அபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஈவன் சின்ன சின்ன மனக்குறைகளை கூட அவர் வந்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி வைக்கிறார். ஸோ பண்ண மாட்டா. காத்தாலேருந்தே நடந்துட்டு ரொம்ப வரா. ஆமாம், ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து காஞ்சி மகாபரிவாள் சொன்ன மாதிரி வீட்டில் டெய்லி சமைக்கும்போது ஒரு படி அரிசி எடுத்து தனியாக போட்டு வைப்போம். அந்த ஒரு படி அரிசியை சேரும்போது ஒரு டப்பா ஃபுல்லாகும் போது அந்த கவரில் போட்டு இந்த பாபா கோயில் கொண்டு வந்து கொடுப்போம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து 7th இயர்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கி வியாழக்கிழமை பிடி அரிசி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். வந்த இடத்துல எங்களுக்கு பாபா வந்து அவருக்கு எங்கள் கையாலேயே அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அப்படியே தெரியாமல் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி அதான் நான் சொன்னேன் இல்லையா. தேர்ஸ்டே வந்து வரணும்னு நினைப்போம். ஆனால் மாதத்தில் ஒரு தேர்ஸ்டே வந்துடும், எப்படியாவது வந்துடும். அதே மாதிரி இந்த பிடி அரிசிலாம் சேரும்பொழுது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்துடுவோம் நாங்கள். என்றைக்குமே எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இந்த பிடி அரிசிங்கிறது? இது வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து முதல்ல சின்னதா இருந்தது. அப்பலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம் இங்கே. ஓகே, இந்த கோயிலுக்கு என் நண்பர் மூலமா JBL ஸ்பீக்கர்ஸ் 2 வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். முன்னாலேயே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்படின்னு இல்லை, எங்கள் வீட்டில் இருந்தது. அதை பாபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு தோணிது. பெரியவாள் மகாபரிவாள் அனைவரும் பாபாவுடைய பிளஸிங்ஸும் எல்லாருக்கும் இருக்க பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.
நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய இந்த சீரடி சாய்பாபா கோவிலுடைய 7ஆம் ஆண்டு தொடக்க விழா இன்னைக்கு சிறப்பை பத்தி சொல்லுங்க. வந்திருக்கீங்க ஒரு பக்தரா. எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் நங்கநல்லூர் தான் இருக்கேன். எனக்கு வந்து சீரடி மேலே இதுவரையும் நம்பிக்கை வந்து கிடையாது. ஆனால் இப்போ என்னுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப சீரடி மேலே ரொம்ப பக்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கம்பல்ஷனால் நான் வந்து ஒரு ட்ரிப்பு சீரடி கூட போயிட்டு வந்தேன். இப்போ சீரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்ல சில மிராக்கள்லாம் நடந்தது. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி 12ஆம் ஆண்டு விழாக்கு நான் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. அதான் வந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குறிப்பா இந்த துணி நடக்குது பாருங்க, அதை பத்தி கலந்துருக்கீங்களா? துணியில இல்லை, இதுவரையும் கலந்து கிடையாது. நான் இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதுவரையும் கலந்து கிடையாது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சீரடி போட்டு இங்கே வரதுக்கு என்ன மாதிரியான வித்தியாசத்தை? சீரடியில் வந்து ரொம்ப பயங்கர கூட்டம் இருக்கும். நல்ல ரொம்ப எல்லா மக்களும் வருவாங்க. அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. போய்ட்டு இந்த தோற்றம் பாபாவுடைய தோற்றங்கள் இப்போ தோற்றம்லாம் எல்லாம் சேமாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே. அதனால தான் நங்கநல்லூர்ல சீரடி. ஆமாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கை இல்லாமல் சீரடி பாபாட்ட இப்போ வந்து ஆமாம், எல்லாரும் நம்பிக்கையோடு வாங்க. அவங்க நினச்ச காரியமாக கண்டிப்பாக நடக்கும். நல்லாயிருக்கும். ரைட். சீரடி சாய்பாபா கோவிலுடைய 7ஆம் ஆண்டு தொடக்க விழா கோவில் இன்னைக்கு வந்திருக்கீங்க. எப்படி உணர்றீங்க? இன்னைக்கு ரொம்ப தத்ரூபமா இருக்காரு. ரொம்ப நல்ல பியூட்டியா இருக்கு. பார்க்கறதுக்கு நமக்கே சிலுசிலுத்து போகுது. அதுக்கப்புறமா வந்து ரொம்ப இன்னைக்கு மற்ற நாளை விட இன்னைக்கு ரொம்ப ஒரு பரவேசமா இருக்கு. அதை பார்த்த நமக்கே ஒரு மாதிரி ஒரு பரவேசமா இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப குட்டு. ரொம்ப திருப்தியா இருக்குது. ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைடு. இவரை பார்த்தாலே டெய்லி சாட்டிஸ்ஃபைடு இருக்கா. எஸ், நங்கநல்லூர். நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். நான் வேலைக்கிழமை தவறாத வந்து எங்கே இருந்தாலும் வந்துவோம். அவரோட அத்தியாயத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். சீரடியும் போயிட்டு இருக்கிறோம். அதனால இவருடைய மகிமையே தனி. தத்ரூபமாக நம்ம கூட வந்து நைட்டு பேசுவார். நான் 48 நாள் பூஜை செஞ்சுருக்கேன் அவருக்கு, சாய்பாபாவுக்கு. 48 நாளும் என் டெய்லி கனவுல வருவார். அவருடைய தத்ரூபமான ஒரு ரூபத்தை கொடுப்பாரு. அதை பார்த்து அவர் நமக்கு என்ன வேணுன்றத நம்ம சொன்னோம்னா அதுக்கு பதில் ரிப்ளையும் எனக்கு கொடுத்துருக்காரு. நிறைய தடவை கொடுத்துருக்காரு. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எனக்கு ரிப்ளை அது எப்படி கொடுப்பாரோ தெரியல. ஆனால் அதுக்கு பொருத்தமான ரிப்ளைவாக இருக்கும். எப்படி தான் கொடுக்க போகிறேன்னு கேட்பேன். ஆனால் மறுநாளுக்கு பொருத்தமாக ரிப்ளை கிடைக்கும். இப்போ இந்த சந்தன காப்பு அலங்காரம் எப்படி இருக்கு? சந்தன காப்பு அதை தான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன். பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தத்ரூபமாக இருக்காரு. அவரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பூஜைலாம் நடந்திருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். இப்போதான் அவரை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. सर्वेगा शांति कराओ तो எடுக்கக்கூடாது.